என்ன இருந்தாலும் வீடு வீடு தான். ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியலப்பா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சொகுசாக உட்காரப்பதான் அதில் ஒரு நிம்மதி ஆனந்தம். ஆமாமா, எனக்கு எப்பதான் வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். உங்க தொண்டை குரலே மாறி போச்சு. உங்களுக்கு வேற நடுநடுல உடம்பு வேற முடியாம போயிடுச்சு. என்ன வேற இந்த பாடா படுத்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் சேர்க்க வச்ச மாமியாருக்கு என் புருஷனையும் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அமராதிக்கா, உன் புருஷனும் உன் மாமியார் கிளவியும் இங்கே டேரா போட்டுட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் இங்கே மூக்க போட்டு தின்னுக்குன்னு நம்மளுக்கு டொட்டை சொல்லிக்கின்னு கடந்திருக்காங்க போல இருக்கு. உன்னை எப்படியானா கையோடு கூட்டிட்டு போலான்னு இருக்காங்க. உசாரா இருந்துக்கோ அவளே, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. அப்படி போதா கதை? இன்னும் ஆயால் மௌலும் திருந்தல. எவ்வளோ பட்டாலும் திருந்ததா இல்லை. இதுங்களாச்சு திருந்தாச்சு, திருந்தாத ஜென்மங்க எல்லாம் அந்த ஆளை சொல்லணும். வரட்டும் அந்த ஆளு. ஆமாம்மா, அந்த மூதேவிங்க ரெண்டும் இங்கே டேரா போட்டுக்கிட்டு ஓசி சோறை சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே குறை சொல்லிட்டு கிடந்துச்சிங்களாமே அன்னிக்காரிக்கிட்ட. அன்னிக்காரிக்கும் நல்ல வசதியாக போச்சு இல்லை, நம்ம 2 பேரை சொல்லி குறை சொன்னா அவளுக்கு அப்படியே ஆனந்தம் பொங்கி இருக்கும் மரிமவளுக்கு. ஏடியே சும்மா ரெடி, அவள் காதை கீழே விழுதுற போது அப்படியே அண்ணன் கரைக்கிட்டு கோலம் முடிச்சு நம்ம 2 பேரை திக்காரி தூக்கி வச்சிருவா. பார்த்துக்கோ, கம்முன்னு வாய் அடக்கிட்டு இரு. என்னம்மா, ஒரு வீட்டில் ஒரு நிம்மதியை பேச்ச கூட முடியாது. இம்பிட்டு பயப்படுற, நீயும் பயப்படாம என்னையும் சேர்த்து பயப்பட வைக்கிற. அப்படின்னு அன்னைக்கு என்ன பெரிய 2 கொம்பா இருக்கு. பார்த்து போமா என்ன ஆனாலும். ஆமாடி, நீ நல்ல வசனம் பேசிட்டு போயிடுவேன். அவகிட்ட மாட்டிக்கிட்டு லோல் அடிக்குது நான் தானே. எம்மா, நீயும் என்ன அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியோ? அனுப்பணும் போயிடுவேன்ற. ஏடி சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன், அதுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். கம்முன்னு கட்ரி, உன்னை அனுப்ப விடுவானா? யாசமவளே, என் தங்கமே, என் செல்லமே, கம்முன்னு இருமா. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே அம்மா சொன்னேன். ஆமாம் ஆமாம், இது தங்கம் பவுனு கண்ணு தூக்கி வச்சு ஆட்ட வேண்டியது தானே இடுப்பில். ஆயாலும் அவளும் இவளுங்க 2 பேருக்கும் வேற சோழியே கிடையாது. எப்படின்னா முதல்ல இந்த நாத்தைங்க வந்து விரட்டணும். அப்போதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும். இவளுங்க கிட்ட நம்மளால முடியல. ஆயாலும் அவளும் சேர்ந்துக்குன்னு நம்மளை கரைச்சி கொட்டிடுவாளுங்க போல இருக்குது. நாத்து குடிக்க சூடாக காப்பி கொண்டுட்டு வரவா? அம்மரிமோளே, நானே ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள என் தங்க மரிமாவை நீயே வந்து கேட்டுட்டமா? ஆமாடி ஆமாம், எதனா காரியம்னா மட்டும் தங்கம் செல்லம் போகணும்னு கொஞ்சுவாளுங்க. அப்புறம் ஆயல் மவுளும் பின்னாடி கரிச்சு கொட்டுவாளுங்க. இதை தான் தினமும் செய்கிறாளுங்களே வழக்கமா. என்னவோ தங்கமா போகணும். இன்னைக்கு தான் பாசம் பொத்துட்டு வருது அப்படியே. அண்ணி, வாயெல்லாம் வறண்டு போயிருக்கு அண்ணி. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு கொண்டுட்டு வாங்க அண்ணி. ஹாஸ்பிட்டலில் காப்பியை கொடுத்தாளுங்க, பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு அண்ணி. போய் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தூக்கெல்லாம் போட்டுட்டு வாங்க அண்ணி காப்பி. ஆமாம் மரிமோளே, ஹாஸ்பிட்டல் சரியான சாப்பாடு இல்லை, உறக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. போய் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு கொண்டுட்டு வா மரிமோளே. சரிங்க அத்தை, இதோ 10 நிமிஷம் போய் சூடான ஸ்ட்ராங்கான காஃபி கொண்டுட்டு வரேன். எம்மா, நம்மளுக்கு வேலை செய்ய ஒரு அடிமை சிக்கிட்டா. இனிமேல இவ்வளோ வச்சே காலத்தை ஓட்டிடலாம். இப்படியே அடிப்பட்டே கிடந்தா நல்லா உக்காந்த இடத்துக்கே சாப்பாடு காப்பி டீ எல்லாமே வரும் இல்லம்மா. ஆமாடி மோளே, சரியா சொன்னேன். ஆமாம்மா, நம்ம காரியம் சாதிக்கிற வரைக்கும் அன்னிக்கிட்ட அப்படியே நோவாம பேசிட்டே இருந்தோம்னா அன்னியும் நம்ம பக்கம் சாஞ்சிடுவாமா. அப்படியே நம்ம தேரா போட்டுட்டு அப்படியே காலத்தை கழிச்சிடுவோம். பப்பா, என் மவுளுக்கு எம்புட்டு மூளைடா. கடவுளை அடிப்பட்டாலும் நல்லா மூளையை கூலா கொடுத்துருக்கான் போல இருக்கேன் மவுளுக்கு. என்னமா புத்தியை தீத்தி தீத்தி யோசிக்கிறாயா? ஆமாடி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் மாமியார் கறி உன் புருஷனி என்ன சொல்லி விரட்ட போற? அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதானே. அன்னிக்காரி அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை 2 ஓட்டுற வழியை பார்ப்போம். ஆமாம்மா ஆமாம், இதனா ஒரு 7:30 கிளப்பி முதலாவதுக்குள்ள இங்கேருந்து விரட்டணும். அப்படி இல்லைன்னா அதுங்க என்னையும் சேர்த்து மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போயிடுங்கம்மா. என்ன சம்மந்தி, நீங்களும் என் மரிமவளும் ரொம்ப பலமாக பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா மருமவளே ராதிகா, போகலாமா வீட்டுக்கு? இப்போதான் கொஞ்சம் குணமாயிட்டல்ல, ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாச்சு இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமாம்மா. போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே இருக்குமா. அன்னைக்கு வந்தவங்க நாங்கள் இன்னும் வீட்டு பக்கம் போவே காணும். வாமா, ஆடு மாடு எல்லாமே அப்படியே கிடக்கு. இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டு கிடக்காங்க. எம்பிட்டு நாள் தான் வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு கிடப்பாங்க. நம்ம போய் நம்ம ஜோலியை பார்க்குது இல்லையா? சரி வாமா, மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புவோம். என்ன சம்மந்தி இம்பிட்டு அவசரப்படுத்துறீங்க? இன்னும் 2 வாட்டி செக்கப்புக்கெல்லாம் டாக்டர் வர சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் போய் காமிச்சிட்டு ஆறாமறியா பொண்ணை அனுப்பிச்சி விட்றோம். முதல்ல நீங்கள் போய் சேருங்க, போய் ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என் பொண்ணு பின்னாடியே வருவா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. என்னவோ ஆயாலும் மோளும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காளுங்க போல இருக்கு. திருப்பி போய் மாவங்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி கேட்போம். அப்போ என்ன பதில் சொல்கிறாளுங்கன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்துட்டு எதா இருந்தாலும் முடிவு பண்ணலாம். சரி சம்பந்தி, நான் வரேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏத்தே இந்தாங்கத்த காப்பி. ராதிகா, அம்மாடி ராதிகா, ஏஞ்சிடுமா, காப்பி குடிச்சிட்டு அப்புறம் உறங்குவேன். பாவமா, ராதிகாக்கு ஹாஸ்பிட்டலில் தூக்கமே கிடையாது, அசந்து தூங்கிட்டு இருக்கா. நான் எழுப்பி கொடுக்குறேன், கொடுத்துட்டு போமா. அண்ணி ஒரு நிமிஷம் இல்லைங்க, காஃபி மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணி. கூட எதனா தொட்டுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. தொட்டு சாப்பிட்டுட்டே குடிச்சா நல்லா இருக்கும் அண்ணி. அடிச்சாங்களே அடி, இவ வாயை உடைச்சிருந்துருக்கலாம் பேசாம. அதை விட்டுட்டு முகர கட்டியை உடைச்சி வச்சிருக்காங்க. வீணா போனதுங்க. வாயா பறவை வாய்.
அண்ணி சூடா வாழைக்காய் பஜ்ஜி சுட்டுட்டாங்க அண்ணி. வெளியில வேற மழை பெய்யுது, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இவளுக்கு அடிபட்டதும் போதும் எனக்கு எல்லா வேலையும் தள்ளியில கட்டுறா. வேணும்னு பாரு, அதை வேணும் இதை வேணும்னு இருக்கா பாரு. வாயை கட்டுறாளா பாரு. மாத்திரை வேட போடணும். பஜ்ஜி சுட்டுவா, சொஜ்ஜி சுட்டுட்டு வான்ட்டுக்குன்னு ஆயாலும் மொழும் இன்னும் நம்மளை பாடாப்படுத்திடுவாளுங்க. இந்த மனுஷன் வந்தா ஃபர்ஸ்ட் இவளை சொல்லி இங்க வந்து விரட்டுற வழியை பார்க்கணும். மருமகளே, என் பொண்ணு கேட்ட மாதிரி பஜ்ஜி சுட்டு அப்படியே ஆட்டுக்கால் சூப் வச்சிருமா. அப்பதான் உடம்பெல்லாம் தேரும், பாத்துக்கோ. அப்பதான் சத்து வருமா. ஆட்டுக்கால் சூப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல டாக்டர். நீ போய் ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து நல்லா சூப் வச்சு கொடுமா என் மவுளுக்கு. எம்மா, டாக்டர் ஆட்டுக்கால் மட்டுமா சொன்னாங்க? தலைக்கறியும் தானே சொன்னாங்க. அதையும் சேர்த்து சாப்பிட்டாதான் சீக்கிரமா குணமாகுமாமா. அண்ணி அதையும் வாங்கிட்டு வந்து சொல்லி அப்படியே தடன்னு வறுத்து கொடுத்தா அம்புட்டு ருசியா இருக்குமா. ஆமா நாத்து, நீ எப்ப டாக்டர் ஆன? டாக்டர் இம்புட்டெல்லாமா சாப்பிட சொன்னாங்க? எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட சொல்லலையே. கறியே சாப்பிடக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொல்லுவாங்க. மாத்திரை போடுறதுனால கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த டாக்டர் உனக்கு இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க? என்ன விட்டு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலையே. நல்லா வாய்க்கு ருசியா மூக்க முட்டை சாப்பிடலாம்னு நினைச்சேன். அன்னிக்காரி எம்புட்டு உசாரா இருக்கா. நீ லேசுப்பட்ட ஆளு கிடையாதுரி. என் வீட்டு சொத்தை அழிச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கா கங்கனை கட்டின்னுட்டு. பாத்தியா, மூக்க பிடிக்க தின்னத்துக்கு என்னென்ன பிளான போடுற. டாக்டர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவ சொன்னாங்க. நான் லேசுப்பட்ட ஆளா? சின்ன பொண்ணுன்னா சும்மாவா? எனக்கா தெரியாது. ஆயாலும் மவுளும் சேர்ந்து வெறும் வாயிலே முளை போடுவாளுங்க. மூஞ்சு மூதேவிங்களை பாரு. இவளுங்க கிட்ட வந்தாலே அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, இதை செய்ய, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு பாடா படுத்துறாளுங்க. நம்மளுக்கு விட தலைக்கு மேல வேலை கிடக்கு. இதுங்க கிட்ட வேற முடியல. என்னம்மா, என்ன பிளான் போட்டாலும் மருமகள் கறிக்கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. என்ன அம்புட்டு விவரமா இருக்கா. என்ன அப்படியே கோடி ரூபாய் எனக்கு செலவு பண்ண மாதிரி மூஞ்ச பாக்கா. டாக்டர் சொன்னாங்கன்னு நம்ப மாட்டேன்றா உன் மருமவ. MBBS படிச்ச மாதிரி இருக்கிறா பாரு. ஆமா நாத்து, அங்க என்ன மாமியாருக்கு அதுல குசு குசு குசுன்னு ஓதுற? என்ன இருந்தாலும் சத்தமா சொல்லு, எங்களுக்கும் காது இருக்குல்ல. பாம்பு காது எப்படி மோப்பம் பிடிக்கிறா பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னாங்கல்ல, அதை சொல்லுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நீங்க என்னத்த யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எம்மா சொல்லுமா, உன் மருமகளுக்கு எடுத்து சொல்லி. எனக்கு இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு தலைக்கறி சாப்பிட்டே ஆகணும். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. உன் மருமவை சமைச்சு கொண்டுட்டு வரா, நான் சாப்பிட்டே ஆகணும். அம்மா இருக்கப்ப உனக்கு என்னடி பயம்? இப்ப எப்படி செஞ்சு கொண்டுட்டு வரா நீ பாரு. பாப்போம் முதல்ல உன் மருமக கிட்ட சொல்லு. ஆமாம்மா, டாக்டர் என்னதாம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. அப்பதான் எலும்பெல்லாம் தேருமா, எலும்பெல்லாம் நல்லா சத்தாகுமா. அதனால போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சிடுமா. எத்தே, என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க, ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதுமா, எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா, உன் மருமக கிட்ட எந்த தண்டவாளமும் வேக மாட்டுக்கு. அவ அம்பட்டு இங்கிலீஷ் பீஸெல்லாம் பேசுறா. ஆமாடி, என்ன சொன்னாலும் மசிய மாட்டேன்றா. அதுல விட்டா இதுல பிடிக்கிறா, இதுல விட்டா அதுல பிடிக்கிறா. இங்க நான் மாமியாரா இல்ல இவ மாமியாரான்னு ஒண்ணுமே புரியலடி. எம்மா, வர ஆத்தத்துல உன்னை என்னதான் பண்ணுவேனே தெரியல. நீ தான் மாமியார், அப்பப்ப மறந்து போயிடுற. உனக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்துறதுக்கே எனக்கு வேலையா போயிடும். மாமியார் மாதிரி உன் அதிகாரத்தை காட்டுமா. நான் தானே மாமியார். முன்னாடி எப்படி அவளை அடிக்கி வச்சிருந்தனோ அப்படி அடிக்கி வைக்கலனா அவளை ஏறி என் தலைமையில உட்காந்துருவா. அதை விட நீ என்ன அசிங்கப்படுத்துறியா பார்த்து கொடுப்பேன். நான் போடுற போட்டுல எப்படி வரும்னு பாரு. அட்டிய மருமோளே, போய் செஞ்சு கொண்டு வேணா கொண்டுட்டு வா. கிராஸ் கொஸ்டின், அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாம் எங்க கிட்ட கேட்காத. உன் பப்பெல்லாம் என் கிட்ட வேவாது. என்ன சொல்றமோ அதை செஞ்சு கொண்டுட்டு வர வேலை தான் ஒண்ணுது. அதை விட்டு ரொம்ப அதிகமா பேசிட்டு கிடந்த உன் ஆயா வீட்டுக்கு போய் சேரு. என்னத்த ஓவரா பேசிட்டு கிடைக்கீங்க? உங்க பொண்ணுக்கு முடியலன்னு நீங்க போய் செய்யுங்க. அதை விட்டுட்டு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அதை விட்டு போனா போத டீ காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா நாத்துன்னு மாமியாருன்னு என்ன ரொம்ப சட்ட சவடால பேசுறீங்க. உங்க சட்ட சவடால என் கிட்ட வேவாது, பாத்துக்கோங்க. அடியாத்தி, உன் மருமக என்னம்மா இந்தா போடுறா. போச்சு போ நிலமா அவ்வளோத்தான். என்னம்மா வாயான்னு புலந்து கிடக்க. அடியாத்தி, புள்ள பூச்சி மாதிரி கிடந்தாதி. இன்னைக்கு எம்புட்டு வாயாடுறா. எனக்கே சரிசமாவோ பேசிட்டு கிடக்கா. இன்னைக்கு 2ல் 1 பார்க்க போறாரு. இன்னைக்கு யார் மாமியார் யார் மருமகன்னு அவகிட்ட காட்ட போறேன். என் வீடு, நான் சொல்றது கேட்கற மாதிரி தான் இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஒழுங்கா நாங்கள் சொன்னதை செஞ்சு எடுத்துட்டு வரதா உன் வேலை. எனக்கும் என் மவுளுக்கு என்னென்ன வேணுமோ ஆக்கி கொட்டுற வேலை ஒன்னது. அதை மட்டும் போய் ஒழுங்கா செய். அதை விட்டு கூட வாயாடுது, இந்த முறைக்குது, இந்த சினுங்குது, அதெல்லாம் என்கிட்ட பார்க்காத. புரியுதா? தோலை உடிச்சு வச்சிருவோம், பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதை போய் எடுத்துட்டு வா. எம்மா, அண்ணன் வந்துட்டான், கொஞ்சம் அடக்கி வாசி. அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி நடி. இல்லைன்னா அண்ணன் கண்டுபிடிச்சிட்டானா நம்ம 2 பேரையும் தோத்திடுவான், பார்த்துக்கோ. மவனே செல்லத்துறை வந்துட்டியா? பாருடா உன் பண்டாட்டி பண்ற கூத்த. பாவம் தங்கச்சி துரும்பா இழைச்சி போயிட்டா. ஹாஸ்பிட்டல வேற கடந்தாளா. அதனால ஒரு ஆட்டுக்கால சூப்பும் தலைக்கறியும் செத்த வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுன்னு சொன்னப்பா. அதுக்கு உன் பொண்டாட்டி என்னமா பேச்சு பேசுறாயா? செஞ்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி பேச்சு பேசலாமா? அம்மா, அவர் வந்த உடனே என்னமா நடிக்கிறாளுங்க. உலக மகா நடிப்பு நடிக்கிறாளுங்க. ஐயா சாமி. நிறுத்துங்கம்மா. நீங்க என்ன பேசுனீங்க போனீங்கன்னு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் கிடந்தேன். இம்புட்டு எல்லாம் பேசாதீங்க. தங்கச்சிக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சும்மா அதை வேணும் இதை வேணும்ட்டு சும்மா நாடகம் ஆடாதீங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. வேஷம் கலைஞ்சிச்சு. ஆடிய ஆட்டம் என்ன உங்களுக்கு வேணும்டி? நல்லா வேணும். நல்லா வாங்கி கட்டிக்கோங்க. இந்த மனுஷனுக்கு எம்புட்டு நாளாக நான் சொல்லிட்டு கிடந்தேன், காதுலே ஏறல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கினாங்கல்ல உன் வேஷம். நாத்து உனக்கு வச்சிட்டேன்டி ஆப்பு.
அம்மா தங்கச்சி கூட சேர்ந்து ஆடி வரைக்கும் போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. அவங்க புருஷ கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்றக்க வழியை பாருங்க. அதை விட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணணும் இதை பண்ணி எதாவது திட்டம் போட்டீங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் உண்டில நாக்கிடுவேன். அப்பா இப்பதான் மனசு அப்படியே குளிருது, நல்ல சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த நாத்தை இங்கேருந்து பேக் பண்ணாதான் எனக்கு இன்னும் நிம்மதி. இப்பயாச்சும் இவர் தெரிஞ்சுக்கினாரே, அது வரைக்கும் சந்தோஷம். அச்சச்சோ அன்னிக்காரி வச்சுட்டாலே ஆப்பு. இனிமேல எனக்கு சுவாத்துக்கு திண்டாட்டம் தான். என்னடி ராதிகா மவளை இப்படி சிக்கிட்டோமே அண்ணங்காரங்கிட்ட. இனிமேல நம்ம பப்பு வேவாதடி.